விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொறியியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் போற்றப்படுபவர். தலித் இன மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் படர்ந்த இருளை நீக்கியவர். மகாத்மா காந்திக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் மாபெரும் தலைவர் என்று போற்றப்படும் அம்பேத்கர் தன் வாழ்நாள் முழுவதையும் சமூக நலனுக்காக அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட மாமேதையின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை இப்பொழுது பார்க்கலாம். பாபா சாஹேப் டாக்டர் P.R. அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்ற இடத்தில் ராம்ஜி மாலோஜி சக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் 14வது குழந்தையாக பிறந்தார். இவருடைய தந்தை ராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். சிறு வயதில் சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை அவர் தொடர்ந்தார். இளம் வயதில் தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது, குதிரை வண்டியில் போகும்பொழுது தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என்றதும் இறக்கிவிடப்பட்டது, பள்ளியில் படிக்கும்பொழுது ஒதுக்கிவிடப்பட்டது என பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அம்பேத்கர் அனுபவித்தார். ஆனால் மகாதேவ் அம்பேத்கர் என்ற பிராமண ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் தன்னுடைய குடும்ப பெயரான பீம்ராவ் சக்பால் அம்பா வகடேகர் என்ற பெயரை பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். 1904ஆம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்த பொழுது அங்கு எல்பிஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் கல்வியை தொடர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907ஆம் ஆண்டு தனது பள்ளிப்படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை தொடர்ந்த அம்பேத்கர் 1912ஆம் ஆண்டில் அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைத்தலைவராகவும் பணியாற்றினார். பரோடா மன்னர் ஷயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்ற அம்பேத்கர் அங்கு கல்வி பயின்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். அங்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915இல் பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்விற்கு முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் இந்திய லாப பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்விற்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. மேலும் 1921ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923ஆம் ஆண்டு ரூபாயின் பிரச்சினை என்ற ஆய்விற்கு டிஎஸ்சி பட்டமும் பெற்றார். பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார் அம்பேத்கர். 1923ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக 1924ஆம் ஆண்டில் பகிஷ்கிருத ஹிதகாரிணி சபா என்ற அமைப்பை அம்பேத்கர் நிறுவினார். இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன்பாக பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர், என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்றும் அதே சமயத்தில் சுயராட்சிய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்றும் தெரிவித்தார். இரண்டாவது சட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்ற பொழுது தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை முறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது.
ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி என முடிவு செய்யப்பட்டது. இதுவே இன்றைக்கும் தாழ்த்தப்பட்டோருக்காக தனி தொகுதி ஒதுக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான கூட்டங்கள், மாநாடுகள் வாயிலாக மக்களை விழிப்படைய செய்தார். ஒதுக்கப்பட்ட பாரதம், மூத்த தலைவன் போன்ற பத்திரிகைகளை துவக்கினார். 1927ஆம் ஆண்டில் சவுதார் குளத்தில் நீர் எடுக்கும் போராட்டத்திலும் மற்றும் கலாரம் கோயில் நுழைவு போராட்டத்திலும் வெற்றி கண்டார். வர்ணாசிரம தர்மத்திலிருந்து தோன்றிய ஜாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடிய அம்பேத்கர் 1927ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து போராட்டத்தை தொடங்கினார். பின்னர் 1930ஆம் ஆண்டில் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி அதில் வெற்றி கண்டார். தீண்டாமை என்பது ஒரு சமூக பிரச்சினை மட்டுமல்லாமல் அது ஒரு அரசியல் பிரச்சினை எனவும் போராடிய அவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தார். இறுதியில் இந்து மதத்தில் ஜாதிய அமைப்புகளை வெறுத்து 1956ஆம் ஆண்டு தனது ஆதரவாளர்களுடன் புத்த மதத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார். 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு நாடாளுமன்றத்திடம் சட்ட வரைவை ஒப்படைத்தது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு அனைத்து வகையிலும் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல்